Hello friends. Welcome to Cookie Lucky. இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரீஸில் வர சீசன் 2 எபிசோட் 2 பற்றி தான் இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அவதாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஆற்றுல ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது விளையாடுறாங்கன்றதை விட ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவதார் இந்த ட்ரைனிங்கில் கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு தான் இருக்காரு. அவங்க விளையாடிட்டு இருக்கும் போது அதே டைமில் பாட்டு பாடிக்கிட்டு ஒரு கியூட்டான கும்பல் வந்துட்டு இருக்காங்க. சாரிங்க, கியூட் இல்லை, ஃபன்னியான கும்பல். அவங்கள பார்த்தோன்னே சாக்காக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனால் அவங்களோட பாட்டை கேட்டு மெய் மருந்து நம்ம கட்டாராவும் ஆங்கும் அவங்கள பாக்குறாங்க. இதே நேரத்துல தான் நம்மளுடைய அங்கிள் ஐரோவும் ஜூகோவும் எதுவுமே இல்லாம ரொம்ப தனிக்காட்டு ராஜாங்க மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இவங்களை அசுலா பிட்ரே பண்ணனால இவங்க அவங்களுடைய ஹேரை கட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இவங்களை யாருக்குமே அடையாளம் தெரியாது அப்படின்றதுக்காக தான். சோ இவங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு வழிபோக்கர்கள் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அங்கிள் ஒரு சின்ன பூவை பார்த்து இதையும் டீ போட்டு குடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரு எல்லா நேரத்திலுமே ஒரு ஹாப்பி மூட்லயே இருக்காரு. இவங்கெல்லாம் இந்த பக்கம் இது போயிட்டு இருக்க நேரத்துல நம்ம அவதாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாவே இருக்காங்க. அவதாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த பாட்டு பாடுறவங்க கிட்ட நாங்க இங்க இருந்து கிளம்பணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பி வானத்துல பறந்த கொஞ்ச நேரத்திலே ஃபயர் நேஷன் தாறுமாறா அவதாரையும் ஆப்பாவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வானத்துல பறக்கிறது ரிஸ்க் அப்படின்றதுக்காக இவங்க தரையிலே போகணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த பாட்டு பாடுறவங்க கிட்ட சீக்கிரமா போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, லவ் டனல் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல போனா நம்ம ரொம்ப சீக்கிரமா போயிடலாம். ஆனா வேற வழியில போனா ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அது சேஃபான வழி. லவ் டனல்ல வழி மாறிட்டா அதுக்கப்புறம் வெளியே போறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம வேகமா போறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ரிஸ்கையும் எடுத்து அவங்க அந்த லவ் டனல் வழியாவே போக பிளான் பண்றாங்க. இதே நேரத்துல தாங்க அங்கிள் அந்த ஃபிளவரை சாப்பிட்டுட்டு அந்த ஃபிளவரால அவருக்கு உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் தான் வந்துச்சு. அதை ஜூகோ பார்த்த உடனே அங்கிள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்கிள் உடனே இன்னொரு ஃபிளவர், இன்னொரு விதமான பிளான்ஸ் எல்லாம் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்றாங்க. இதுக்கப்புறமும் ஜூகோ அங்கிள் கிட்ட ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு தேடி போகணும்னு நினைக்கிறாரு. அவதாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த டனல் வழியா போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ற நேரத்துல தான் திடீர்னு ஃபயர் நேஷன் அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே வேற வழி இல்லாம அந்த டனலுக்குள்ளேயே போறாங்க. போகும்போது அந்த டனலை ஃபயர் நேஷன் அட்டாக் பண்ணி உடச்சி க்ளோஸும் பண்ணிடுறாங்க. உள்ள எந்த ஒரு எத்பெண்டரும் இல்லாதனால அந்த டனல் வழியா தான் போய் ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷனும் வருது. ஸோ எல்லாருமே அந்த டனல் வழியா போறாங்க. போற அந்த நேரத்துல தான் டனலுக்குள்ள இருக்க பேட்ஸ், அதாவது இவங்களோட பேட்ஸ் எல்லாம் குரங்கும் பேட்டும் கலந்த மாதிரி இருக்கும். அந்த பேட்ஸ் இவங்களை தாறுமாறா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பேட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் ஓடினாங்க. ஆப்பா அந்த பேட்ஸை பார்த்து ரொம்பவே பயந்துருச்சு. ஆப்பா பயந்து அந்த டனல்ல ஓடி டப்பு டப்புன்னு இடிக்கும் போது ஒரு டனலும் உடைய ஆரம்பிச்சுது. அந்த டனல் உடையும் போது எல்லாருமே வேற ஒரு சைட்லயும் நம்ம கட்டாராவும் ஆங்கும் ஆப்பாவும் மட்டும் இன்னொரு சைட்ல போயிடுறாங்க. சோ நம்ம டீமே மொத்தமா பிரிஞ்சிருச்சுங்க. இதே டைம்ல தான் ஜூகோவும் அவங்க அங்கிளும் மெடிசனுக்காக ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமான்னு பாக்குறாங்க. பார்க்கும்போது ஒரு நல்ல கியூட்டான ஒரு அழகான பொண்ணு நம்ம அங்கிளுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணாங்க. அவங்க வீட்டிலேயே நம்ம ஜூகோ ரொம்பவே பசியா இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக வயிறு நிறைய நல்ல சாப்பாடும் போட்டாங்க. போட்டுட்டு அந்த பொண்ணு ஜூகோ கிட்ட உனக்கு எப்படி இந்த ஸ்கார், அதாவது முகத்துல எப்படி இந்த தழும்பு வந்தது, ஃபயர் நேஷன் உன்னை அட்டாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஜூகோ ரொம்பவே மனசு கஷ்டத்தோட நானே ஃபயர் நேஷன் தான், நானே எல்லாரையும் அட்டாக் பண்ணனே அப்படின்னு ரொம்ப கில்ட்டியோட அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். அந்த பொண்ணு அந்த ஸ்காரை தொட வந்தப்போ ஜூகோ அந்த ஸ்காரை தொடவே விடலைங்க. உடனே அந்த பொண்ணு அவளோட காலை காமிச்சா அவளோட கால்ல அவ்வளோ பெரிய ஸ்கார் இருந்தது. ஃபயர் நேஷன் அவளை அட்டாக் பண்ணிருக்காங்கன்றது தான். இதை கேட்ட உடனே ஜூகோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இதே சமயத்துல தாங்க நம்ம அவதாரம் கட்டாராவும் ஒரு சூப்பரான வழியை தேடி தேடி கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த டனல் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஹிஸ்டரிய அவங்க பாக்குறாங்க. ஒரு சின்ன குகைக்குள்ள போய் அந்த ஸ்டோரி என்னன்னா, ரெண்டு பேரு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஊர்ல இருக்கவங்க இவங்க சந்திச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்திருக்காங்க. சோ இவங்க யாருக்கும் தெரியாம மீட் பண்ணிக்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல அவங்களுக்கு தெரிஞ்ச எர்த் பெண்டிங் வச்சு சூப்பரான டனலை உருவாக்கி இருந்தாங்க. அந்த டனல் பின்னாடி யாராவது இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா கூட அவங்க அந்த இடத்துல வழி கண்டுபிடிக்க முடியாம அங்கேயே இறந்துருவாங்க. அதுதான் அந்த டனலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சோ இவங்க ரொம்பவே சீக்ரெட்டா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பையன் மட்டும் இறந்துட்டான். அதாவது இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்றதை தெரிஞ்சு அவரை கொன்னுட்டாங்க. இந்த விஷயம்
தெரிஞ்ச அந்த பொண்ணு ரொம்ப கோவப்பட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அழிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து இந்த டனல் ஆஃப் லவ்க்குள்ள யாருமே வர மாட்டாங்க, எல்லாருமே வரத்துக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. இந்த டனல்ல கொடுக்கப்பட்டிருக்க சாபம் என்னன்னா, இந்த இடத்துல உண்மையாலே லவ்வோட இருக்கவங்களால மட்டும்தான் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும் அப்படின்றது தான். ஸோ கட்டாரா ஆங் கிட்ட சஜஸ்ட் பண்றா, நம்ம கிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல ஆங் ரொம்பவே கலாய்ச்சிறாரு, உன்னை கிஸ் பண்றதுக்கு நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. உடனே கட்டாரா நான் சஜஸ்ட் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. ஓகே, நான் சாவத்துக்கு பதிலா உன்னை கிஸ் பண்ணிட்டே போயிடுவேன். அவதார் கட்டாரா கிட்ட இப்படி சொல்லி ரொம்பவே பயத்துல கண்ணா பின்னான்னு உளறிடுவாரு. இது கட்டாராக்கு அவதார் அவளை கலாச்சதா தான் தோணுச்சு. ஸோ ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்தாங்க. இதே நேரத்துல தாங்க பாவம் சாக்காவும் மத்தவங்களும் எப்படி வழி கண்டுபிடிக்கிறதுனே தெரியாம சுத்துன்னு சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா வெளியே போக வழியே தெரியல. எல்லாருமே இவங்க ட்ராப்ல இருக்காங்க. இந்த டைம்ல ஜூகோவும் அங்கிள் ஐரோவியும் அந்த வீட்டுல ரொம்ப உபசரிப்பு பண்ணுவாங்க. சரி, நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்ற அந்த நேரத்துல தான் ஜூகோ நீங்க கவலைப்படாதீங்கன்னு அந்த அழகான பொண்ணு சொல்றா. ஏன்னா இப்போ அவதார் வந்துட்டாரு, நம்மள எல்லாரையும் காப்பாத்திடுவாரு அப்படின்னு ஜூகோ கிட்ட சொல்றாங்க. ஜூகோவும் அமைதியா அதை கேட்டுக்கிட்டு போறாரு. அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. இவங்களுக்கு தெரியாம ஜூகோ அவங்களுடைய ஹார்ஸையும் திருடிக்கிட்டு அங்கிளை கூட்டிக்கிட்டு போறாரு. அங்கிள் சொல்றாரு, இவங்க நமக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, நம்ம திருடக்கூடாதுன்ட்டு. ஆனா ஜூகோ நமக்கு வேற வழி இல்லை, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குதிரையை திருடுவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணு ஜூகோவை ரொம்பவே லைக் பண்ணியிருந்தா. அதனால அவங்கள அப்படியே போக விட்டுட்டா. இந்த டைம்ல தான் அவதாரும் கட்டாராவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வழி தேடுவாங்க. ஆனா வழியே கண்டுபிடிக்க முடியாது. சோ அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிப்பாங்க ரொம்ப லவ்வோட. டக்குன்னு அந்த இடத்துல இந்த பாறைகள் எல்லாம் மினுமினுக்க ஆரம்பிச்சுது. இதுதான் வழி, இப்படிதான் அந்த லவ்வர்ஸ் தப்பிச்சு போவாங்க போல ஒரு டைமும் அப்படின்ட்டு கட்டாராவும் ஆங்கும் அந்த வழியாவே போக ஆரம்பிச்சாங்க. அந்த வழியில போன உடனே கட்டாராவும் ஆங்கும் அந்த இடத்துல வழியையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா பாவங்க நம்ம சாக்கா இருந்த இடத்துல மறுபடியும் அந்த அனிமல்ஸ் விடாம தோத்துக்கிட்டே இருந்தது. அந்த இடத்துல டக்குன்னு அந்த அனிமல்ஸ் எல்லாம் போன உடனே ஹியூஜான மோல், அதாவது மண்ணை நோண்டி உள்ள வாழ்ற மோல் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுது. உடனே சாக்கா பயத்துல தெரியாம அந்த பாட்டு பாடுறவங்களுடைய ஒரு கிட்டார் மாதிரி இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து டக்குன்னு வாசிச்சுட்டாரு. அதாவது கைப்பட்டு அந்த சவுண்ட் கேட்டோன்னே அந்த மோல் நவுறதை நின்னுச்சு. ஸோ அந்த மியூசிக்கால அதுங்க இட்ராக்ட் ஆகுது அப்படின்றதுக்காக அந்த மியூசிக் வச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. உடனே அந்த மோல்ஸும் ரொம்ப ஹாப்பி. இவங்களும் அந்த மோல்ஸ் வழியாவே எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. இது எல்லாமே சாக்காவோட பிளான் தாங்க. அந்த மோல் மேல ஏறியே வந்தாரு சாக்கா. இவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே நம்ம மோமோவும் அப்பாவும் இவ்வளவு நேரம் பிரிஞ்சிருந்தோடனே ரெண்டு பேருமே ஒரு பாசமான லுப்பை விட்டு நெக்ஸ்ட் அவங்களுடைய அட்வென்ச்சரை நோக்கி போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஸ்டோரி. நீங்களும் அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அட்வென்ச்சர்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ மறக்காம எங்க சேனல் குக்கி லக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஜெய் பாகுபலின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை எல்லா 90s கிட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நீங்களும் மறுபடியும் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.